ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. சத்தியமங்கலம்ல இருந்து பவானி சாகர் டேம் வரைக்கும் நம்ம பஸ் டிராவல் பண்ண போறோம். நம்ம சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ல பவானி சாகரும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அங்கதான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து பவானி சாகர் டேம் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, காலங்காத்தால 7 மணிக்கு நாம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க பவானி சாகர் போறதுக்கு. ஸோ டவுன் பஸ்ஸஸ் நிறைய கிளம்பும் இங்கிருந்து. அங்க ஒரு பஸ் இருக்கு 1Aன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்திட்டு போகும். 2ஆம் நம்பர் பஸ் ஒன்று வரும்னு சொன்னாங்க, அது நேர் வழியில போகுமா, வெயிட் பண்ணலாங்க. இங்க பாத்தீங்களா பின்னாடி சத்தியமங்கலம் மலைப்பகுதிகள் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கா, வீரப்பன் காடுகள்ங்க. ஸோ இது வழியா தான் நாம திம்பம் காட் செக்ஷன்ல போய் அந்த சைடு போனா கர்நாடகா, மலைக்கு இந்த சைடு தமிழ்நாடு, மலை மேல ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போனா கர்நாடகா வந்துடும். கேர்மாலம், அதுக்கப்புறம் ஹாசனூர், இதெல்லாம் வந்து மலை மேலதான் இருக்கு. ஹாசனூர் கேர்மாலம் வரைக்கும் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா வந்துடும். சரிங்க, பவானி சாகர் பஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாவே டவுன் பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம் சத்தியமங்கலம்ல. இங்கிருந்து கொடிவேரிக்கு பவானி சாகருக்கு எல்லாம் பஸ் கிடைக்கும். சத்தியமங்கலம் பக்கத்துல சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடிவேரி பார்த்தாச்சு. இன்னைக்கு பவானி சாகர் தெங்கு மரடா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு நம்ம மலை அடிவாரத்துல. ஸோ அங்கெல்லாம் போறோம். நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் வருது, எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? மக்களே, 2ஆம் நம்பர் பஸ் வந்துருச்சுங்க. பவானி சாகர் வரைக்கும் போற பஸ், சுஜில் குட்டை போற பஸ்ங்க. சக்தி, தொட்டம்பாளையம், பவானி சாகர் அணை, தோட்டப்பாளையம், கொத்தமங்கலம் வழியா சுஜில் குட்டை வரைக்கும் போற பஸ். இதுலதான் நாம பவானி சாகர் டேம் போறோம். ஓ, 7ஆம் நம்பர் பஸ்ஸும், ஓ இது பெரும்பள்ளம் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. 7ஆம் நம்பரு. 2ஆம் நம்பர் டவுன் பஸ் வந்து பவானி சாகர் டேமுக்கே போகுது. ஐயன் சாலை, பவானி சாகர் அணை, கொத்தமங்கலம். வாங்க மக்களே, பஸ் ஏறுவோம். மக்களே, நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் பவானி சாகர். இந்த பஸ் பாத்தீங்கன்னா சுஜில் குட்டை அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகுதுங்க. பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டியும் கொஞ்சம் தூரம் போகும். எங்க தெரியுமா போகும்? நம்ம பவானி சாகர் டேமோட நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, நான் சொன்னல தெங்குமரகடா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து நம்ம பவானி சாகர் சைட்ல இருந்து போனாலும் அந்த தெங்குமரகடா கிராமம் இருக்கிறது வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க. கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கும். பவானி சாகர் டேமும் வந்து அடிவாரத்துல தானே இருக்கு. கரெக்டா வந்து மேல இருக்கிற ஆறுகள் எல்லாம் வந்து கீழே பிளெயின்ஸ்ல சேர்ற இடத்துல தடுத்துதான் வந்து பவானி சாகர் டேம் கட்டி இருக்காங்க. அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிற ஒரு ஊர் தான் வந்து சுஜில் குட்டை, ஓகேவா? ஸோ கரெக்டா வந்து அந்த பவானி சாகர் டேமோட கரையில தான் வந்து அந்த ஊரே இருக்கும். அந்த ஊரையெல்லாம் தாண்டி நாம 1 hour நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குள்ள போனாதான் வந்து தெங்குமரகடா கிராமம் வரும். ஸோ அங்கெல்லாம் கூட நம்ம டிராவல் பண்ண போறோங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பவானி சாகர் டேம் பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட போறேன். பவானி சாகர் டேமு, அங்க இருக்கிற பார்க்கு, அதுக்கப்புறம் கீழே ஓடுற பவானி ரிவர், இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பவானி சாகர்ல இருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ரூட்டான, நிறைய பேர் வந்து போகவே முடியாத ரூட்டான பவானி சாகர் டு தெங்குமரகடா ரூட் எடுக்க போறோங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் உங்களுக்காக அடுத்து வர ஃபியூ வீடியோஸ். ஸோ இப்போ நம்ம சத்தியமங்கலம் டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்க பார்த்தாலும் அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு, பாத்தீங்களா வாசல் எல்லாம். இந்த ஊருக்கு நம்ம கொங்கு பெல்ட்லயே பாத்தீங்கன்னா டவுனு, கிராமம், சிட்டின்னு பார்க்காம எல்லா ஊர்லயுமே வந்து கடை வீடுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாணம் மெழுகுவாங்க. ஸோ அது ஏன் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குன்னா, சாணி பவுடர்னு ஒன்று விற்பாங்க, அதையும் சேர்த்து கலந்துப்பாங்க, ஓகேவா? நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பூக்கள் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்களே. நம்ம நவராத்திரி
நவராத்திரி டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க ஒரு 1.5-2 மாசம் கழிச்சு தான் பாப்பீங்க. ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டா ஸ்கெட்யூல் பண்ணிடுறோம்ல, டெய்லி உங்களுக்காக ஒரு வீடியோ வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம நவராத்திரி டைம் டிராவல் பண்றதுனால எல்லா பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஃபுல்லா பூக்கள் அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஈவினிங் வரும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சத்தியமங்கலம் டவுன் வாக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? நம்ம பஸ் ஸ்டாண்டு, அங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், நான்வெஜ் வெஜ் ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். டவுனையும் வந்து பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற டவுன் ஏரியாஸையும் சுத்தி காமிக்கிறேன். ஸோ சத்தியமங்கலம் வழியா உங்களுக்கு டிராவல் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த வழியா வருவாங்க. ஏன் தெரியுமா? இங்கிருந்து திம்பம் காட்டு வழியா போறதுக்கு தான். ஸோ சத்தி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 12 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். ஸோ ரொம்ப தூரம் கிடையாது. நம்ம லெஸ் தென் 1 ஹவர்ல பவானி சாகர் ரீச் ஆயிடலாம். காலங்காத்தால வேற போறோம்ல, ஸோ நிறைய கூட்டமும் இல்லை, ரோட்ல டிராஃபிக்கும் இல்லை. அதனால நம்ம சூப்பரா ரீச் ஆயிடலாம். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பைக்கர்ஸ் நிறைய போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க திம்பம் காட் செக்ஷன் வந்து சூப்பரா இருக்குங்க. பண்ணாரியம்மன் கோவில் தாண்டணுன்னே பாத்தீங்கன்னா காட் செக்ஷன் ஆரம்பிச்சிரும். நம்ம சத்தியமங்கலம் ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ள திம்பம் காட் வந்து செம்ம ரிஸ்கான ரூட்டுங்க. நம்ம கிட்டத்தட்ட கொல்லிமலை ஹேர்பின் பென்ஸ் மாதிரியே வந்து இதுவும் செம்ம ரிஸ்கான ரூட்டு. அதனால பைக்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வைல்டான ரூட் வேற, நிறைய ஆள் நடமாட்டமே இருக்காது, கிராமங்கள் எல்லாம் இருக்காது. மேல போனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஹாசனூர் எல்லாம் வரும். ஸோ ஹாசனூர் தாண்டினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போனாதான் வந்து நம்ம கர்நாடகா ரீச் ஆகும். அதனால இந்த ஏரியால வந்து நிறைய கர்நாடகா சைடு இருக்கிற பைக்கர்ஸ், கேரளா பைக்கர்ஸ், தமிழ்நாடு பைக்கர்ஸ் எல்லாருமே நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ வாங்க மக்களை, பவானி சாகர் நோக்கி போவோம்.
மக்களே, நம்ம சத்தியமங்கலம் டவுன் ஏரியால இருந்து கம்ப்ளீட்டா வந்து இன்டீரியர்ல இருக்கிற கிராமத்து பகுதிகள் வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா ஊருகளா? செம்ம சூப்பரா இருக்குல்ல. அங்கங்க பாத்தீங்கன்னா தோப்புகள், தோட்டங்கள், தோட்டங்களுக்குள்ள இருக்கிற வீடுகள்னு டிப்பிக்கல் ஒரு கொங்கு நாடோட ஒரு டீப் ஏரியாக்குள்ள நாம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த ஊர்கள் எல்லாமே. முக்கியமா கொங்கு நாட்டுல இந்த ஆற்றுப்படுகைகள்ல இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து செம்ம அழகா இருக்குங்க. நம்ம ஈரோடு மாவட்டமாகட்டும், கோயம்புத்தூர் மாவட்டமாகட்டும், திருப்பூர் மாவட்டமா இருக்கட்டும், எல்லா பக்கம் டிராவல் பண்ணுங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க இருக்கிற தோட்டங்கள், வயல்கள், தோப்புகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அதனாலதான் வந்து இங்க நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சைடு எல்லாம் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. காரணமே வந்து இங்க பாருங்களேன், நீங்க லெப்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வயல்களும் தோப்புகளுமா தாங்க இருக்கும். நம்ம தூரத்துல பாக்குற மலை அடிவாரம் வரைக்கும் பெரிய ஒரு ஹியூமன் பாப்புலேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு செம்ம சூப்பரா இருக்கும். அங்கங்க இருக்கிற தோட்டங்கள், இருக்கிற வீடுகளோட அழகு இதெல்லாம் வந்து நீங்க டிராவல் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம சத்தியமங்கலம்ல இருந்து அக்கரை நெகமம், அக்கரை தாதப்பள்ளி இந்த மாதிரி ஊர்கள் வழியா தான் வந்து நம்ம பவானி சாகர் ரீச் ஆக போறோம். ஸோ நம்ம பவானி சாகர் ரீச் ஆகிற வரைக்குமே இப்படிதான் இருக்கும். பவானி சாகர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் வந்து வாய்க்கால்கள், ஆறுகளா ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் தான் பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்னு. பவானி சாகர் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டேம்ஸுங்க. நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுதந்திரம் வாங்குற டைம்ல அரௌண்ட் 1940s 50ஸ்லயே வந்து இந்த டேம் கட்டிட்டாங்க. அவ்வளோ பழமையான டேமு. இந்த பவானி சாகர் டேம்ல இருந்து தான் வந்து பவானியார் ஓடுதுங்க. நம்ம இந்த முன்னாடி இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம கொடிவேரி ஃபால்ஸ் எல்லாம் போயிருந்தோங்க. கொடிவேரி தடுப்பணை கட்டி அதுல இருந்து ஃபால்ஸ் விழும். அந்த டேம்ல வந்து பரிசல் எல்லாம் போயிருந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. அந்த இடத்துக்கு தண்ணீர் போறதும் வந்து இந்த பவானியாறு தான். பவானியாருக்கு நடுவுல தான் வந்து அந்த தடுப்பணை கட்டியிருக்காங்களே. இங்க பாருங்க, குட்டி குட்டி வாய்க்கால்கள் எல்லாம் போகுது, காரு லாரி எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிராமத்து சைடு வந்தாதாங்க பார்க்க முடியும். ஸோ சூப்பரா இங்க பாருங்களா, சைட்ல அப்படியே தென்னந்தோப்புகள், கீழே கொஞ்சம் வீடுகள், ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு, தென்னந்தோப்புன்னு கண்கொள்ளா காட்சிங்க. நம்ம சத்தியமங்கலம் அவுட்ரு வந்தோடனே இதே மாதிரிதான் இருக்கு. நம்ம நேத்துன்னு நினைக்கிறேன், நம்ம கொடிவேரி போயிட்டு கொடிவேரியில இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போனவங்க. அங்க போற வழியிலயும் அப்படிதாங்க. இந்த பவானியார் வந்து பவானி சாகர் டேம்ல இருந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் டவுனுக்குள்ள ரைட் டவுனோட நடுவுல தான் வந்து பவானியார் கிராஸ் ஆகுமே. பவானியார் கிராஸ் ஆகி டுவர்ட்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம் போய் அங்கிருந்து பவானி கூடுதுறையில ஈரோடு பக்கத்துல போய் காவிரியாரோட ஜாயின் ஆயிடும். இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இதுக்கு தண்ணி நீர்பிடிப்பு பகுதியில எங்க தெரியுமா? நீலகிரி மாவட்டத்து மேலதான். அப்பர் பவானி டேம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அங்கிருந்து ஆல் த வே நீலகிரி மலை மேல இருந்து கீழே வந்து நம்ம பவானி சாகர் டேம்ல கூடும். ஸோ அந்த ஆறு வர்ற வழியில தான் வந்து நம்ம தெங்குமரகடை கிராமமும் இருக்கு. கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துலங்க. நம்ம டீப் ஃபாரஸ்ட்ல பவானி சாகர் டேம்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 25-30 கிலோமீட்டரோ நம்ம டீப் ஃபாரஸ்ட்குள்ளதான் டிராவல் பண்ணோம். ஸோ அதுவும் எக்ஸைட்டடா இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த ரோடெல்லாம் டிராவல் பண்ணிருக்கவே மாட்டீங்க. விளாக்ஸும் வந்து அவ்வளவா இல்லை, 1-2 விளாக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா அந்த விளாகும் பண்ண போறோம். ஸோ நம்ம சீக்கிரமா போயிட்டு 9 மணிக்கு பவானி சாகர் டேம் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போயிட்டு பவானி சாகர் டேம் பார்த்துட்டு கீழே இருக்கிற பார்க் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆத்துக்குள்ள எல்லாம் போய் ஆடிட்டு அதுக்கப்புறம் நாம கரெக்டா 11-11:30 மணிக்கெல்லாம் வந்து நாம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் ரிட்டர்ன் ஆயிரணும். ஏன்னா கரெக்டா 12 மணிக்கு வந்துருவாங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து தெங்குமரகடா வரைக்கும் போற பஸ் அது. மேட்டுப்பாளையம், அன்னூர், அதுக்கப்புறம் பவானி சாகர், அதுக்கப்புறம் தெங்குமரகடா. ஸோ ஒரு ரவுண்ட் அபவுட் வே மலைகளை சுத்தியுமே வர்ற பஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூனிக்கான பஸ் அது. ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்களா, விட்டோம்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் போக முடியாது. அதனாலதான் ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சுங்க. சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேகமா போயிட்டு நம்ம பவானி சாகர் டேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா லஞ்சும் சாப்பிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னா
போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், வரதுக்கு 1.5 மணி நேரம். அங்க எப்படியும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3.5 ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கணும். மேபி அதுக்கு மேலேயே ஆகும். ஸோ 4 ஹவர்ஸ்னு போட்டுக்கோங்களேன். 12 மணிக்கு போனா ஒரு 4 மணி போல தான் நம்ம ரிட்டர்ன் ஆவோம் பவானி சாகர் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ பாப்பாங்க, வேகமா போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் பவானி சாகர் பக்கத்துல வந்தாச்சுங்க. பாத்தீங்களா, இன்டீரியர் நம்ம மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் இதெல்லாம் எல்லாமே வந்து அப்படியே கொங்கு பெல்ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நகரங்களாகட்டும், கிராமங்களாகட்டும், சிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளீனா இருக்குங்க. மற்ற பகுதிகளை காட்டிலும் வந்து இங்க நல்லா கிளீனா வச்சிருப்பாங்க. வீடுகள்லாம் பாத்தீங்களா, கிளீனா அந்த சாணம் மெழுகி அந்த சுண்ணாம்பு பார்டர் போட்டு வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் பவானி சாகர் டேம் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ நம்ம டேம் பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஈழத்திலிருந்து குடிபெயர்ந்தாங்க இல்லையா, அதாவது இலங்கை போர் நடக்கிறப்போ நம்ம வடகிழக்கு மாகாணத்துல இருந்து வந்த இலங்கை மக்களோட மறுவாழ்வு மையமும் இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு கேட்குறப்போ. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்களோட கேம்ப் இருக்குங்க.
நம்ம சத்தியமங்கலத்துக்கு இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு வந்து சத்தியமங்கலம்னாவே வந்து நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் தான் ஞாபகம் வருவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் இருந்த காலங்கள்ல 80s 90s எல்லாம் வந்து செம்ம பாப்புலர் நம்ம சத்தியமங்கலம் காடுகள். அந்த அளவுக்கு வந்து நிறைய நியூஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழிப்போர் தியாகி முத்து அவர்களோட பிறந்த ஊரும் சத்தியமங்கலம் தான். அதுக்கப்புறம் கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் இருக்கார்ல, நம்ம புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமாரோட அப்பா, அவரோட சொந்த ஊரும் வந்து தாளவாடி தான். சத்தியமங்கலத்திலிருந்து மலை மேல இருக்குங்க. ஸோ அந்த ஊருக்கும் நம்ம போகணும்னு பிளான் பண்ணோம். பட் இந்த டைம் நமக்கு சான்ஸ் கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம சத்தியமங்கலம் வரும்போது கடம்பூர் ஃபாரஸ்ட்டும் தாளவாடியும் அதுக்கப்புறம் பாரியூர் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் கவர் பண்ணுங்க. இந்த டைம் நமக்கு கவர் பண்றதுக்கு டைம் பத்தல, அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ தாளவாடிக்கு அவரோட சொந்த ஊருக்கு ராஜ்குமார் வர்றப்பதான் ஸோ நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்காரு இல்லையா, அவரு கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ள வச்சுட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு கர்நாடகா வந்து இந்தியா பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு அப்படியே செம்ம ஹாட்டா இருந்துச்சு. அவரை போய் சமாதானப்படுத்தி சமாதானம் பேசி அதுக்கப்புறம் ராஜ்குமார் அவர்களை மீட்டுட்டு வர வரைக்கும் வந்து அப்படியே 2 ஸ்டேட்டும் வந்து பாயில் ஆயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதெல்லாம் வந்து மலரும் நினைவுங்க. நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ராஜ்குமார் அவர்களையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, வீரப்பன் அவர்களையும் அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் ஆனா இப்போ வீரப்பனோட மகளெல்லாம் வந்து ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வீரப்பன் அவர்களை. பட் இந்த கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அவரு கன்னட சூப்பர் ஸ்டார் காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் வச்சதெல்லாம் தாளவாடி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அவரோட சொந்த வீட்டுக்கு வந்தப்பதான் இந்த இது நடந்துச்சு. இப்ப நம்ம சைட்ல பாக்குறோம் பாருங்க, இதுதான் வந்து நம்ம இலங்கை தமிழ் மக்களோட மறுவாழ்வு மையம்ங்க. செம்ம ஹாப்பியா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் மயில்சாமி அவர்களோட சொந்த ஊரும் இதுதானா. நம்ம சூர்யா, சிவகுமார், கார்த்தி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த ஊரும் ஈரோடு மாவட்டம் தானா, சத்தியமங்கலம் பக்கத்துல தானா. அதுக்கப்புறம் நம்ம நடிகர் ஹிப்ஹாப் ஆதி இருக்காருல்ல, அவரோட ஊரும் சத்தியமங்கலம் பக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட ஊரெல்லாம் கூட சத்தியமங்கலம் சுத்தி தாங்க இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் பவானிசாகர் டவுன்ஷிப்ல வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பவானிசாகர் ஆறுக்கு வந்து கல்லாறு மாயாறுன்னு 2 ஆறுகள்ல இருந்து தண்ணீர் வருதாங்க. ஸோ அந்த 2 ஆறுகளும் ஜாயின் ஆகி வர்ற இடத்துல தான் நம்ம ஆறு கட்டி அதுல இருந்து மின்சாரம் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தானே நிறைய ஸ்டாஃப் எல்லாம் தேவைப்படுவாங்க. அவங்களோட குவார்டர்ஸ் எல்லாம் கூட இந்த டவுன்ல தான் சுத்தி இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு டவுன்ஷிப் மாதிரியே சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சு மக்களை, வாங்க இறங்கலாம். மக்களே, நம்ம பவானிசாகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. 2ஆம் நம்பர் பஸ்ல சத்தியமங்கலத்திலிருந்து. ஸோ இது பாத்தீங்கன்னா கொத்தமங்கலம் தாண்டி சுஜில் குட்டை வரைக்கும் போகுதுங்க. கரெக்டா ½ அன் அவர் ஆயிருக்குங்க நம்ம பவானிசாகர் வர்றதுக்கு. பவானிசாகர் ஈரோடு மாவட்டம். ஸோ மக்களே, நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பவானிசாகர் டேம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிப்பிக்கல் ஈரோடு மாவட்டத்தோட மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களோட அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவலா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பவானிசாகர் டேமை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கடுத்து வந்து இங்கிருந்து ஒரு யூனிக் ரூட் இருக்குங்க. மலை அடிவாரத்துல தெங்குமரடா அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்கு, மலை அடிவார கிராமம். அது வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா vlogsம் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பவானிசாகர் டேம் பஸ் ஸ்டாண்டுங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.